ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் திருமணம் விவாகரத்து ஆகி இரண்டாவது திருமணம் யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம சிஆர்பி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று பிளானட் லிங்கிங் பற்றி, இன்னொன்று 2 திருமணம் நடக்கிறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது. சிஆர்பி மெத்தடில் வதம் நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இணையும், வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இணையும், வேதை நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இணையும், ஒரு கிரகத்தின் 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். இதுபோல் இன்னும் 2 மெத்தேடு இருக்குது. இதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன். இதோட வழக்கமாக பயன்பட்டு வர சித்தர்கள் சொல்லியிருக்கிற பிளானட் லிங்கிங் மெத்தேடையும் எடுத்துக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாதகர் பிறந்தது துலா லக்னம். லக்னத்தில் சனி இருக்குது, மாந்தி இருக்குது, 3ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்குது, 5ஆம் இடம் கும்பம், இதில் சந்திரன் இருக்குது, 7ஆம் இடம் மேஷம், இதில் சூரியன் புதன் இருக்குது, 8ஆம் இடம் ரிஷபம், இங்கே சுக்கிரன் இருக்குது, 9ஆம் இடம் மிதுனம், இங்கே குரு கேது, இப்படி கிரகங்கள் இருக்குது. இந்த ஜாதகத்தில் சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கிற 5 விதிகள் இருக்குது. இந்த 5 விதிகளும் பொருந்தி வரணும். அப்போ தான் 2வது திருமணம் நடக்கும். அதே சமயம் 2வது ரூல், 4வது ரூல், 5வது ரூல், அதில் எய்தரார் போட்டிருக்கு அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ரூல் கவரானால் போதும். இப்போது முதல் ரூல் 7 செவ்வாய் தொடர்பு, அதாவது 7ஆம் வீட்டிற்கு செவ்வாயோட தொடர்பு கிடைக்கணும். ஜாதகர் பிறந்திருக்கிறது துலா லக்னம். லக்னத்துக்கு 7 என்பது செவ்வாயோட வீடு. அதனால் 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது ரூல் 11க்குடையவன் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெறுவது, அல்லது 1-11 தொடர்பு ஆகணும். இதில் ஏதாவது ஒன்று வரணும். இங்கே துலா லக்னத்திற்கு 11க்குடையவன் சூரியன், 7ஆம் வீடு அங்கே மேசம், மேசத்தில் சூரியன் உச்சம். அந்த விதத்தில் துலா லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி சூரியன் உச்சமாகி இருக்காரு அப்படின்னு பொருள். அதனால் 2வது ரூல் பொருந்தி வருது. 3வது ரூல் 7-11 தொடர்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் துலா லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த 3வது ரூல் 7-11 தொடர்பு மேட்ச் ஆகுது. அடுத்தது 4வது ரூல் 2க்கு வதை, வேதை, வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது, அல்லது 2க்கு ராகு கேது தொடர்பு வருவது. ராகு கேது அப்படின்னா ராகு அல்லது கேது அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே துலா லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் தனுசில் இருக்குது. தனுசில் இருக்கிற செவ்வாயோட ராகு டைரெக்டாகவே கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது 2க்கு ராகு தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. 5வது ரூல் 7ஆம் அதிபதி அம்சத்தில் நீசம் பெறுவது, அல்லது 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது, அல்லது 7ஆம் அதிபதிக்கு வதை, வேதை, வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. இங்கே சொல்லியிருக்கிற இந்த 1, 2, 3 இந்த 3ல் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்தால் போதும். அப்போ 5வது பாயிண்ட்டுங்கிறதுல 5வது ரூலில் இந்த 3ல் 1 கவர் ஆனால் போதும். துலா லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 3ஆம் வீட்டிலேயே இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் 5வது ரூல் பொருந்தி வருதுன்னு பொருள். அந்த விதத்தில் இந்த ஜாதகருக்கு சிஆர்பி மெத்தேடில் சொல்லப்பட்டுள்ள 5 விதிகளும் பொருந்தி வருது. இவர் 2 திருமணம்
செய்துக்கிட்டவர் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திடலாம். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் 2 திருமணம் செய்தவர்களுடைய ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.